இப்ப இருக்கிற இந்த ரீசன்ட் டேஸ்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நம்ம வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறோம். வீட்ல இருந்தே பணம் சம்பாதிக்கிற மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு ஈஸியான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட் பார்த்து நீங்க பைசா சம்பாதிக்கிறது. கேட்கலாம், ஆட் பார்த்தா பைசா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இப்போ என் வீடியோ பார்க்குறீங்க. என் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஆட் வரும், முடியும் போது ஆட் வரும், சில டைம்ல இடையில ஆட் வரும். ஸோ நீங்க அந்த ஆட் பார்க்கும்போது எனக்கு பைசா வரும். அது யூடியூப்ல இருந்து வரக்கூடிய ஒரு இன்கம். ஆனா இது நீங்க ஒரு 3 hours இருந்து வீட்டில் இருந்து நீங்க அந்த ஆட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு வரும். நம்ப முடியுதா? ஆனா நம்பிதான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காசு ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுவா நம்ம ஒரு மொபைல்ல ஒரு வெப்சைட் மூலமா காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. அது நமக்கு கரெக்டா டெய்லி ப்ராப்பரா வருமானம் கேட்டா கிடையாது. அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வர வேண்டிய இன்கம் வராது. ஆனா இந்த ஆப்ல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நிறைய பேர் காசு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா மை V3 Ads. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மை V3 Ads ஆப்பை பற்றி தான் பேச போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க டெய்லியும் பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் மை V3 Adsக்கு யூஸர் கிடையாது. ஏன்னா நான் அது யூஸ் பண்ணல, இது வரைக்கும் நான் பண்ணல. எனக்கு அது இதில் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. நிறைய பேர் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல 2 பேர் அதில் அது யூஸராக இருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. ஆனால் அவங்க 2 பேருமே யூஸ் பண்ணி கேஷ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அந்த ஆட்ஸ் மூலமாக. இப்போ இந்த இஷ்யூ, இந்த மை V3 Ads கொஞ்சம் இப்போதான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல அங்கே ஒரு ஸ்டாஃப் இந்த மை V3 Adsஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஆட் பார்த்தா கேஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் நான் அதை கேர் பண்ணலை. ஆனால் அதில் காசு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு கேட்டால் உண்மை. நிறைய பேர் காசு ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம டெபாசிட்டுங்கிறது கண்டிப்பாக அதில் பண்ணணும். நம்ம டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கேஷ் வரும். அப்புறம் அது ஆடு ஒரு 3 hours கண்டினியூஸாக பார்க்கணும். அப்புறம் அதில் கேப்சா வரும். நம்ம கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மந்த்லி இன்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சின்ன அமௌண்ட்டில் இருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. என் ஃப்ரெண்டு கூட ஒரு போன வீக்கில் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணான். அந்த ஆட் எப்படி யூஸ் பண்ணலாமா, கொள்ளலாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அது அவனுக்கு விருப்பம். ஏன்னா அதில் காசு வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணால் யாருமே கேஷ் வரல அப்படின்னு சொல்லலை, எல்லாருமே அதில் கேஷ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட பிளான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 3060 ரூபா பே பண்ணி நீங்கள் அந்த ஆடை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 12 ரூபா வருமா. அதுக்கப்புறம் 30,360 ரூபா பே பண்ணி நீங்கள் அந்த ஆடை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் 120 ரூபா வருமா. 60,660 ரூபா பே பண்ணி நீங்கள் அந்த ஆடை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் 240 ரூபா வருமா. அடுத்து 1,21,260 ரூபா பே பண்ணி நீங்கள் அந்த ஆடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480 ரூபா வருமா. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த 1,21,260 ரூபா பே பண்ணி ஒருத்தங்க பார்க்குறாங்க, டெய்லி 480 ரூபா வருது. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் கிட்ட வருது. என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இந்த கடைசி பிளான் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அது கடைசி பிளான் போடும்போது அவங்களுக்கு டெய்லி மந்த்லி 15,000 ரூபா வருது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கேஷ் போட்டு இதில் கேஷ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டும் கிடைக்கும்னு நான் ஒரு இதில் கேள்விப்பட்டிருந்தேன். என்னென்னா, அதாவது நீங்கள் இந்த கேஷாகவும் வாங்கிக்கலாம், அல்லது ப்ராடக்ட், இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அதன் மூலமாகவும் கேஷ் வரும். ஸோ அப்படிங்கிற மாதிரி MLM கான்செப்டும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா MLM அப்படின்னா என்னதுன்னா, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குகிறேன், ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும், ரெக்கமெண்டேஷன் பண்ணி நான் 2 பேரை கீழே அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கும் போது எனக்கு
ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு கீழே இருக்கிற அவங்க 2 பேரும் இன்னும் 2 பேரை ஜாயின் பண்ண வைக்கணும், அந்த பக்கம் இருக்கிற 2 பேரும் ஜாயின் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி அது ஒரு ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும், இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும் அந்த. ஸோ இப்படி கீழே கீழே போகும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசியில் கீழ்மட்டம் இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மேலே இருக்கிறவங்களுக்கு இன்கம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். மை V3 ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பார்த்தா கேஷ் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது எல்லாருமே, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், எல்லாருமே அதில் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அதில் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஆட் பாருங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது அவங்களோட இஷ்டம், விருப்பம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேஷ் நீங்கள் பே பண்ணி தான் பார்க்க முடியும். எக்கச்சக்கமான பீப்புள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும். கீழே அதனுடைய அந்த எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில் மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லட்சக்கணக்கில் இந்த மக்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கேஷ் வரணும் அப்படின்னா, இந்த கேஷில் எங்கிட்ட வருது, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறாங்களா, இதோடைய ஓனர் இதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக தான் பண்ணுறாங்களான்னு தெரியலை. ஏன்னா ப்ராப்பராக பண்ணக்கூடிய நிறைய பிஸ்னஸே சில இடங்களில் ஃப்ளாப் ஆகுது. ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய சில ஆப்ஸே சில இடங்களில் ஃப்ளாப் ஆகி போகுது. அப்போ இதுக்கு எந்த விதமான ஒரு ஜிஎஸ்டியும் கட்டாமல் இந்த இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கேஷ் எங்கிட்ட வருதுன்னு தெரியல. இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அதில் வரக்கூடிய ஆட்ஸுக்கு எல்லாமே நம்ம டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி தான் நமக்கு கேஷ்ங்கிறது வருது. ஆனால் மை V3 ஆட்ஸ் ஆப்பில் அவங்க யாருக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க, யாருக்கு கேஷ் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக எதுவுமே தெரியல. ஆனால் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட்டை போட்டு ஏமாந்து போயிடாதுங்க. சைடில் ஒரு பார்ட் டைம் ஜாபாக பார்க்கணும், ஏன்னா நிறைய பேர் கேஷ் வருதுன்னு சொல்கிறதால நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் பண்ணுங்க அல்லது பண்ணாமல் இருங்க, 2ல் 1. பண்ணணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் மேஜராக ஒரு ஒர்க்கை பண்ணிவிட்டு அதில் சைடாக இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணலை நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எப்போவுமே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்லைன் ஆப்ஸை எப்போவும் நம்ம நம்பக்கூடாது. அது நமக்கு கை கொடுக்காது, நம்மளை திடீர்னு கலத்தி விடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கொரோனா டைமில் பார்த்துருப்போம், நிறைய ஆப்ஸ் இருந்தது. நமக்கு ப்ளே ஸ்டோரில் எல்லா ஆப்புமே அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சைனா ஆப்பை தூக்கிட்டாங்க. நிறைய ஆப்ஸ், யூசி ப்ரௌசர், இன்ஷாட், கைன் மாஸ்டர், ஸோ எக்ஸட்ரா நிறைய ஆப்பை அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க, சைனா ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஸை இன்னும் பேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மை V3 ஆட்ஸும் போகும், நீங்கள் போட்ட கேஷ் கிடைக்காம போகும். அதனால கேஷ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோட நான் கிளம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மை V3 ஆட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.